Exercise 11.6ல 16th sum cos x by cos of x minus a வை இன்டகிரேட் தொகையிடுக. ஸோ இன்டகிரேஷன் போட்டுக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா t ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏன்னு எடுக்கிறேன். திஸ் இம்ப்ளைஸ் எனக்கு ஏ வேணும், சாரி எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் இங்கே வச்சுறேன், மைனஸ் ஏ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஏ. அப்போ டி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், ஏன்னா அங்கே காஸ் எக்ஸ்னு இருக்குது. நான் இதை கொண்டு போய் அப்ளை பண்ணுறேன். cos of xக்கு பதிலாக என்ன போட போகிறேன், t plus a by cos tன்னு போடணும். ஓகே, இன்ட்டு dx. சாரி இதில் dtன்னு போட்டால் a அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு மாறிலி, அதை வகைப்படுத்தணும்னா 0 மாறிடும். இது dxன்னு வரும். அப்போ dx பதிலாக என்ன போட போகிறோம், dt போட போகிறோம். ஓகே, ஏன்றது மாறிலி. இப்போ இதை எப்படி எதுனா பாருங்கள், cos a plus cos a plus b. cos a plus b ஃபார்ம் என்னது, cos a cos b. இது சேமாக வந்துச்சுன்னா இது என்ன பண்ணணும், சைன் மாறும். சைன் மாறினா குறி மாறும். மைனஸ் sin a sin b பை இங்கே என்ன இருக்குது, cos t இன்ட்டு dt. ஏன் இங்கே ப்ராக்கெட் போடணும்னா ரெண்டு உறுப்புகள் இருக்குது, அதனால் நம்ம ப்ராக்கெட் போடுறோம். ஓகே, இப்போது இதை எடுத்து நான் தனித்தனியாக பிரித்து எழுதலாம். மேலே எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் கீழே ஒரே உறுப்பு இருந்துச்சுன்னா அந்த மேலே அத்தனை உறுப்புக்கும் இது சொந்தம். ஸோ காஸ்ட்டையும் இங்கே கேன்சல் ஆகிடும். இங்கே சாரி போட்டுக்கலாம். இன்டகிரேஷன் காஸ்டி இன்ட்டு காஸ் ஏ பை காஸ்டி, டிடியும் சேர்த்துக்கிறேன், இன்ட்டு டிடி எல்லாம் விட்டுடலாம், அப்புறமா எழுதிக்கலாம். மைனஸ் sin t into sin a by cos t into dt. ஓகே, இப்போ இந்த காஸ்ட்டையும் கேன்சல் ஆகிடும். ஏ அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. நான் டி இருந்தால் மட்டும்தான் டீயை பொறுத்து வகைப்படுத்த முடியும். ஏ அப்படிங்கிறது இங்கே மாறிலி, அதனால் நான் வெளியே எடுத்துடுறேன். இது தனித்தனியாக பிரிக்கிறேன் சாமி, நாங்கள் கூட போட்டுக்கோங்க. இன்ட்டு டிடி மைனஸ் இன்டகிரேஷன் இங்கே டிடி. காஸ்ட்டையும் தனியாக பிரிச்சுனா, இன்டகிரேட் தனியாக பிரிச்சுனா, டிடியும் தனியாக பிரித்து எழுதியாச்சு. இப்போ இது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். காஸ் ஏ இன்ட்டு இன்டகிரேஷன் டிடி மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு டேன் டீட்டா. இது மாறிலி வெளியே எடுத்துடலாம். சைன் ஏ இன்ட்டு இன்டகிரேஷன் டேன் டி இன்ட்டு டிடி. இப்போ காஸ் ஏ இன்ட்டு டிடியை நாம் இன்டகிரேட் பண்ணோம்னா வெறும் டீன்னு மட்டும் கிடைக்கும். மைனஸ் சைன் ஏ இன்ட்டு tan t இன்டகிரேட் பண்ணால் log secant t plus c. இப்போ cos a இன்ட்டு tக்கு பதிலாக என்ன போட போகிறோம், cos a இன்ட்டு x மைனஸ் a மைனஸ் sin a இன்ட்டு log of tக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம், secant of x மைனஸ் a மாட் க்ளோஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் c. ஓகேம்மா, அப்படி நோட் அவுட் பண்ணுங்க சாமி. எல்லாம் அந்த எக்ஸ் மைனஸ் ஏவை முன்னாடி கொடுத்துக்கின்னு வந்து போட்டுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் சைன் ஏ இன்ட்டு லாக் சீக்கன் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் சி. ஓகே.